சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம முத்துவும் மொயினாவும் பிளான் போட்டு சுவேதாவை வர வச்சு உமன் அசோசியேஷன்ல இருந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க, வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அம்மாவை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு பயமுடுத்துறாங்க. நம்ம மனோஜும் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்க்கறாப்புல வீட்டுக்கு முன்னாடி பொம்பளைங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு வந்து ரோகிணி போராட்டம் பண்ற மாதிரியும், அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விஜயாவை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போற மாதிரியும் நம்ம மனோஜ் கற்பனை பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்குள்ளாரே கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்புறம் என்ன, நான் வரேன், நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசோசியேஷன் மேடத்துக்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சம்மதம் சொல்லிடுறாப்ல. ஆனா என்ன பேசணும் எனக்கு தெரியாதே அப்படிங்கும் போது, வேணாம் வேணாம், நீ எதை பேசினாலும் சொதப்பிக்கிட்டு தான் போவோம், நாங்களே என்ன பேசணும் எப்படி பேசணும்னு எழுதியே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவும் மீனாவும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு இதை எழுதி மனோஜ் கிட்ட கொடுத்து படிக்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நேரா அந்த அசோசியேஷனுக்கு தான் போறாங்க. ஃபர்ஸ்ட் முத்து மீனாவும் தான் ஃபர்ஸ்ட் உள்ளார போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ரோகிணி ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன, அவங்க வீட்டுக்காரர் வந்து பேசாம நீங்க வந்து பேசுறீங்க, ஏன் அது அவர் வந்து சொல்ல மாட்டாரா அப்படின்னு உடனே அவரும் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜை வர வச்சு எல்லாமே மனோஜ் வாயாலேயே சொல்ல சொல்லிடுறாங்க. ரோகிணி இவங்க கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்காட்டுக்கு, தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்துலலாம் மறைச்சி வச்சிருக்காட்டுக்கு. ஸோ இவ்வளோ பண்ணியிருக்கா அந்த பொண்ணு, அப்படி பண்ணிட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே, இவ்வளோ உண்மையை மறைச்சிருக்கே அப்படின்னு அந்த அம்மாவும் ரோகிணி ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்க ரோகிணி வர, ரோகிணிக்கிட்டயே அந்த அம்மா கேள்வி கேட்குது. ரோகிணியால பதில் சொல்லவே முடியல. உனக்கு இதுக்கப்புறம் நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. நம்ம அண்ணாமலையும் ரவியும் சேர்ந்து இந்த மாதிரி முத்துவும் மீனாவும் மனோஜ் அங்கே அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு உடனே, அச்சோ இவங்க எதுக்கு அங்கே அழைச்சிக்கிட்டு போனாங்க, என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு விஜய் அந்த பக்கம் தாம் தூம்னு குதிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம முத்துவும் மீனாவும் சந்தோஷமா வராங்க. ஸோ சந்தோஷமா வந்தது மட்டும் இல்லாம அங்க நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லி நம்ம மீனா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு மீனாவை பாராட்டுறத விஜயாவால பொறுத்துக்கவே முடியல. ஸோ இருந்தாலும் வேற வழி இல்லையா, பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி பயங்கர கோவத்துல வீட்டுல சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து கேட்டாலும் எதுவுமே சொல்லாம அங்க இருக்கிற சோபாவெல்லாம் எட்டி உதைச்சி ஒரு ரவுடி மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் என்னென்னலாம் இந்த ரோகிணி பண்ண போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.